எந்த ஒரு இடத்திலும் ஆக்கப்பூர்வமான அமைப்புகளில் மட்டும் சக்தியை செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இளைய பருவத்தினருக்கு உண்டு. யாரையும் நம்பாதீங்க, புதுசாக தொழில் ஆரம்பிக்காதீங்க. ஆனால் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த பலன்கள் தலைகீழாக நடக்கும். அவங்களுக்கு நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், தொழிலில் கொஞ்சம் 4 காசு சம்பாதிக்க முடியும், சுப விரயங்கள் இருக்கும், வீடு கட்ட முடியும், வாகனம் வாங்க முடியும், பிள்ளைகள் நல்லா இருக்கிறத அவங்க கண்ணால் பார்க்க முடியும். இளைய பருவத்தினருக்கு சில படிப்பினைகளை கொடுத்து 50 வயது மேற்பட்டவர்களுக்கு சில சுப செலவுகள், வருமானங்களை அதற்கேற்றாற் போல கொடுத்து ரெட்ட நிலையத்தான் கிரகங்கள் எப்போவுமே செயல்படும். வயதிற்கேற்றாற் போல தான் கிரகங்கள் ராசி பலன்கள் செயல்படும். அந்த மாதிரியாக சில நிலைமைகள் இப்போது உண்டு. ஆகவே இளைஞர்களுக்கு அப்பா அம்மா ஒரே ஒரு சின்ன அட்வைஸ், உங்களுக்கு உலகத்திலே இளைஞர்களுக்கு பிடிக்காத ஒன்று அட்வைஸ் தான், ஆனால் அதை சொல்லித்தான் ஆகணும். அப்பா அம்மா அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி மாதிரி பெரியவங்களுடைய பேச்சை கேட்டு அவர்களுடைய அனுபவங்களை கேட்டுக்கொண்டு அதன் பிறகு ஏதேனும் ஒரு புதியவைகளை செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதை தவிர்த்து வேறு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராது. உங்களை பற்றி உங்களுக்கே உணர்த்தக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கிறது 2026ஆம் ஆண்டு மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.